நண்பர்களே, நம்ம ரியல் அஸ்ட்ரோ அந்த சாஃப்ட்வேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் டைப் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு மட்டும் தான் தமிழில் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். சில கஸ்டமர் வந்து தமிழில் எப்படி டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எப்படி டைப் பண்ணுறது, அது எப்படி ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம வீடியோ. ஸோ இந்த வீடியோ பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரியல் அஸ்ட்ரோங்கிறதுல எப்படி தமிழில் டைப் பண்ணலாம், அதுக்கு என்ன டூல் யூஸ் பண்ணி டைப் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சாஃப்ட்வேர் பற்றி சம்மந்தப்பட்ட மித்த வீடியோஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டெமோ பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரியல் சாஃப்ட்வேர்னு யூடியூப் சேனல் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் அஸ்ட்ரோ அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சம்மந்தப்பட்ட மித்த வீடியோஸ்லாம் இருக்கும். அந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இது வந்து ஈஸியாக புரியும். அதே மாதிரி நம்ம சாஃப்ட்வேரை பற்றி அப்டேட்ஸ் எதுவும் தேவைப்படுது, அந்த அப்டேட்ஸோட விவரங்கள் எதுவும் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கையும் டெலகிராம் சேனல் லிங்க்கையும் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜாதகம் எடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம சிங்கிள் பேஜ் ஜாதகம் அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம சாஃப்ட்வேரில் கொடுத்துருக்கோம். ஃபுல் ஜாதகமாக எடுக்கிற மாதிரி உதாரணத்துக்கு வந்து நம்ம தமிழில் டைப் பண்ணோம் அப்படின்னா இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா SARATHI அப்படின்னு டைப் பண்ணோம்னா உங்களுக்கு இங்கிலீஷில் தான் டைப் ஆகும். சாரதி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் டைப் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும்னு கேட்டாங்க. அதுக்கு ஒன்றும் இல்லைங்க, கூகுளோட இன்புட் டூல் தமிழ் டூல்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. நீங்கள் வந்து கூகுளில் வந்து இந்த மாதிரி கூகுள் இன்புட் டூல் தமிழ் டவுன்லோடு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கனாவே போதும். இந்த மாதிரி ஒரு வெப்சைட் பார்த்தீங்கன்னா லைனாக வரும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா typingkeyboard.comல உள்ளார வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இது ஓப்பன் ஆகும். அந்த நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் ஆனோடனே அதில் நீங்கள் வந்து கீழே வந்தீங்க அப்படின்னா ட்ராக் பண்ணி கீழே வாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் அந்த டூல்ஸ் அந்த இன்புட் டூலுங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஆஃப்லைன் டவுன்லோட் கூகுள் இன்புட் டூல் ஆஃப்லைன் இன்ஸ்டால்னு இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதை டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு டவுன்லோடில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ டவுன்லோட் ஆன ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபைலாக இருக்கும். ஜிப் ஃபைலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்து பண்ணலாம். இல்லை ஒரு சில வாய்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு நான் அப்படியே காப்பி பண்ணி ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். உதாரணத்துக்கு வந்து நான் டெஸ்க்டாப்பில் வந்து இந்த ஃபைலை வந்து காப்பி பண்ணுறேன். இது வந்து எக்ஸ்ட்ராக்ட் கொடுங்க. எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா போதும். இல்லாட்டி ஓப்பன் கொடுங்க, டேரெக்டாக ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ரெண்டு டூல் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் இன்புட் டூல் 1, 2 இருக்கும். ரெண்டையுமே ரன் பண்ணுங்கள். ஸோ ரன் பண்ணி ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ இந்த ரெண்டு டூலையும் நீங்கள் ரன் பண்ணிங்கனாவே போதும். ரன் பண்ணி ஓகே பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெஸ்க்டாப்பில் நம்மளோட டாஸ்க் பாரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கீபோர்டு ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகிருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த தமிழுங்கிற ஆப்ஷன் நார்மலாக நீங்கள் வந்து தமிழ் கீபோர்டு வந்து லான்ச் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ் டைப் ரைட்டிங் தெரிஞ்சால் மட்டும் தான் பண்ண முடியும். இந்த டூலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழுங்கிற டூல் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு வந்து சாரதி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணோம் அப்படின்னா SAARATHI அப்படின்னு அடிச்சிங்கனாவே போதும் உங்களுக்கு வந்து சாரதி அப்படின்னு சொல்லி டைப் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தேவையோ தமிழ் TAMIL அப்படின்னு சொல்லி அடிச்சிங்கன்னா தமிழ் டைப் ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்த டூலை வந்து இந்த தமிழுங்கிற டூலை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக இங்கிலீஷில் இருக்கிறத டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆயிரும். நீங்கள் இதில் இருக்க கீபோர்டை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா அந்த தமிழ் டைப் ரைட்டிங் தெரிஞ்சால் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ கீபோர்டை எனேபிள் பண்ணாதீங்க. இந்த கூகுள் தமிழ் இன்புட் டூலை வந்து இன்ஸ்டால் பண்ணி அதுலேருந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக வந்து நீங்கள் தமிழில் இருந்து டைப்பிங் பண்ணலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எங்களுடைய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.